என்னம்மா வெயில் எப்படி இருக்கு? வேலையை முடிச்சிட்டிங்களா? டெய்லியும் இந்த தெரு பெருக்குறீங்களா? எங்கள் தெருவை க்ளீனாக வச்சுக்க பாருங்கள். தெரு எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இந்த க்ளீனுக்கு இவங்க 2 பேர் தான் பொறுப்பு. டெய்லியும் வந்து பார்ப்பேன், இவங்க தான் பெருக்கிட்டு இருப்பாங்க. காலையில் 8:30 மணிக்கோ 9 மணிக்கோ வருவாங்க. 6 மணிக்கா? 6 மணி 6லேருந்து 2 மணி வரைக்கும். இந்த வெயில் தாங்காமல் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த கேப்பில் நான் அந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். உங்கள் பேர் என்னம்மா? ராமலட்சுமி. எங்கேருந்து வரீங்க? திருச்சூலத்துலேருந்து இங்கே வந்து சைன் போட்டு செய்வீங்களா? சரி. உங்கள் பேர் பாட்டிமா? மதுராயா? நீங்கள் என்ன ஊர்? மடம். சரி சரி. வேலைலாம் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? தெருவு பெருக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறது இந்த குப்பைலாம் வாரின குப்பைலாம் எங்கே எடுத்து போட்டுருவீங்க? அங்கே எதுவுமே கொட்டுவீங்க. தெருவில் இருக்கிற குப்பை மட்டும் தான் எடுப்பீங்க நீங்கள்? சரி சரி. சாப்பிட்டீங்களா? சரி சரி. அப்புறம் உங்களை பற்றி சொல்லுங்கள். இந்த பாட்டிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. வெயில் எப்படி பாட்டி இருக்கு? வெயில் அடிக்குதா? வெயில் அதிகமாகுது. அதுதான் கொஞ்சம் நேரம் உட்காந்தோம். அழகாக வேப்ப மரத்தாண்ட பாட்டி உக்காந்துட்டாங்க. இந்த மாதிரி மரமே இல்லைன்னா இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க கதி என்ன ஆகும்னு யோசிக்கவே முடியல. சரி பாட்டி, எங்கள் தெருவை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு தேங்க்ஸ் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. இப்போ இந்த நீட்டாக இருக்குங்களா? நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா டப்பா பேப்பரு எல்லாமே இருக்கும். ஆனால் இவங்க 2 பேரும் அவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணுவாங்க. வீடை பெருக்கிற மாதிரியே பெருக்குவாங்க. டெய்லியும் பார்த்துட்டு போவேன். பாருங்கள் இந்த டப்பு ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் என்னென்ன ஒரு செட்டு குப்பை வர கொட்டிட்டு வர வந்துட்டாங்களாம். இவ்வளோ குப்பை 2வது டைம் எடுக்கிறாங்க. இந்த பாக்ஸை கூட ரோட்லேயே போட்டு போகிறாங்க. தயவுசெய்து இந்தமாதிரி ரோட்டில் போடாதீங்க. இந்த மாதிரி வயசானவங்க முடியாதவங்க தான் இந்த மாதிரி வேலை செய்கிறாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி குப்பையெல்லாம் வந்து போடாதீங்க. அது பாருங்கள் பிளாஸ்டிக் அட்டை டப்பா இதை வேற போட்டிருக்காங்க. இது 2-3 போட்டாலே இது ஃபுல்லாக நிறைஞ்சிரும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பாட்டில்ஸையும் வந்து வெளில போடாதீங்க. வீட்டாண்ட குப்பை வண்டி வருது, அதுலேயும் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். சரி பாட்டி, தேங்க்ஸ் பாட்டி. கட்டுங்களா?